சிங்கள அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய தமிழர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தவர்கள் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலேயும் பெரிய பதவிகளில் இருந்த பொழுது நாடு வினைத்திறனாக இருந்தது. அதாவது தனக்கொருகார் மெனவிக்கொருகார், கொழும்பிலே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டணும், இப்படி தேவையில பெருக்கி கொண்டு போயிக்க அதுக்குரிய பண மீட்டலுக்கு பொதுமக்களை பலிக்கடாவாக்கின விளைவு. இன்றைக்கு இந்த அர்ச்சுனாண்ட பிரச்சனை சொல்லுவேன், மாகாணத்தினுடைய மாவட்ட வைத்தியசாலையோ அதர வைத்தியசாலையோ பிரதேச யாரையும் தலையிடலாம். அரசு அதிபருக்கு கீழ்தான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்கின்றது. ஒரு டயர் தேய்ந்த வாகனம் டிப்பர் 3-2 டயர் காத்து போய் அடிச்சு அவர் நெஞ்சு அடியில் இறந்தார், கோப்பாய் கைதடி பாலத்தடியில. ஒரு இளங்குடும்பம், மனைவி உத்தியோகம் இல்லை, இவ்வளவு பெரிதாமன் இல்லாம. அப்பொழுது நான் போலீஸ் அதிபருக்கு ஒரு இமெயில் அனுப்பினேன். இந்த டிராபிக் போலீஸ் வாகனங்களை டயர் கண்டிஷனை வடிவா பார்த்துருந்தது நடந்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப என்ன நடக்குது, ஊடகங்களுக்கு செய்தி பஞ்சம். முந்தைய என்ன, தகர்க்கப்பட்ட முகாம்கள், அள்ளப்பட்ட ஆயுதங்கள், கொல்லப்பட்ட படையினர்கள். வணக்கம். நான் இப்போ முக்கியமான நிர்வாகத்துறையில் முக்கியமான ஆளுமை ஒரு ஆளை சந்திச்சிருக்கிறேன். தபேந்திரன் எங்களுக்கு எல்லாம் நன்கு பரிச்சயமானவர். குறிப்பாக தமிழ் ஊடகத்துறையில் இந்த கட்டுரையாக்க பகுதிகளில் அதிகம் அடிபட்ட பேர், அதிகம் வெளித்தெரிந்த ஒரு ஆள். அவர் இளைஞருடைய நிர்வாக சேவையில் சமூக சேவைகள் உத்தியோகத்தராக திருவண்ணாமலை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் பல இடங்களில் வேலை செய்தவர். இப்போ ஓய்வு நிலை உத்தியோகத்தராக இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய அந்த நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்களையும் சமூகமயப்படுத்துறதுல இன்றைக்கும் களத்திலிருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒருவர். அவரால் உருவாக்கப்பட்ட நிர்வாகத்துறை சார்ந்த பல ஆளுமைகள் வடகிழக்கு முழுவதுமே, இலங்கை முழுவதுமே இப்பவும் பணியாற்றி கொண்டிருக்கணும். இலங்கை நிர்வாகத்துறை சார்ந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தமிழர்களுடைய பண்பாடு வாழ்வியல் சார்ந்தும் சில புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். அண்மை காலமாக வடமாகாணத்தை மையப்படுத்தி உருவாகி வரும் நிர்வாக சீர்கேடுகளுக்கான காரணம் என்ன, அதை எப்படி கையாளலாம் என்ற விஷயங்களை நாங்கள் இந்த நேர்காணல்ல அவரோட கதைக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப வடக்கு கிழக்குல உருவாகி இருக்கிற இந்த நிர்வாக சீர்கேடுகள் பிரச்சனைக்கு எது அடிப்படை காரணமாக இருக்கணும் நீங்க? ஆமாம், நல்ல கேள்வி. இப்ப அரசாங்க நிர்வாக நடைமுறையில் ஒரு அதிகாரி ஸ்தாபன விதிக்கோவை, நிதி பிரமாணங்கள், நிர்வாக நடைமுறைகள் ஊடாக கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த கட்டுப்படுத்தப்படும் பொழுது தவறுகள் சரியான நேரத்தில் சரியான முறையில் தண்டிக்கப்படுவது குறைந்து கொண்டு போன்ற ஒரு தன்மையில் தான் அந்த ஒரு பூதாகரமாக இந்த பிரச்சனைகள் கிளம்பியுள்ளன. பொதுவாக வடமாகாணத்தில் ஒரு மாவட்டம், அங்கு ஒரு 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 நலிவிட்டு ஒரு இல்லம், அந்த இல்லத்தில் ஒரு பாரதூரமான மோசடியை அந்த இல்லத்துக்கு பொறுப்பாக விட்ட ஒரு அரசு உயர் அதிகாரி செய்து விட்டார். ஒரு 4 வருடங்களும் இருந்த சம்பவம். அதுக்காக பலவித அழுத்தங்களின் பேர் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அது ஒரு அகில இலங்கை சேவையிலே உள்ள ஒரு உயர் அதிகாரி தான் அதில் இருந்தார். அவர் அந்த அறிக்கையை மேலிடத்துக்கு பாரப்படுத்தாமல் கடத்தினார். அந்த அறிக்கையை ஒரு நீர்த்து போன அறிக்கையாக கொடுத்தார். அப்பொழுது அந்த மேலிட அதிகாரி சொன்னார், என்ன நீங்கள் இந்த அறிக்கை எப்படி இருக்கிறது என்ற. அதுக்கு அவர் சொன்ன பதில், நாங்கள் நாளைக்கு புலவிட்டு அவங்க இன்னொரு அகில இலங்கை சேவை அதிகாரிகள் அவங்க மாட்டி விடுவாங்க, அதால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறது, எங்கடையாக்களும் புலவிட்டால் அவையெல்லாம் நாளைக்கு விசாரணை குழுவில் வரும். இப்படி அந்த பரஸ்பரம் போற ஒரு போக்கொண்டு அண்மை காலத்துல உருவாயிருக்கு. மற்றது, ஒரு உயர் பதவியில் இருக்கிறார்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் கடவுள்கள். நான் அடிக்கடி சொல்லுகின்ற வசனம், 5 புரிகின்ற கடவுள்கள், ஆக்கல், அழித்தல், படைத்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லி அந்த தோற்றப்பாடு மிக குறைவாக இருந்தது. இப்போது அண்மை காலமாக அது கூடுதலாக இந்த வீரியம் எடுத்து வருகின்றது. உயர் சேவை அதிகாரிகள் அவர்கள் விடுகின்ற ஊழல்கள், முறைகேடுகளுக்கு தண்டிக்கப்பட்டால் அவரை பார்த்து பல அதிகாரிகள் பயந்து போய் பணியை சரியாக செய்யும் பொழுது அது சரியான இடம். தண்டிக்கப்படாமல் காலங்கடத்துதல், இடம் மாற்றுதல். ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒருவரை நெடுந்தீவு, மருதங்கேணி அல்லது நெடுங்கேணி இப்படியான இடங்களுக்கு இடம் மாற்றுதல். அதாவது பிரச்சனைக்கு, அதாவது பாதிப்புகளை உண்டாக்கியவரை தண்டிக்காமல் அவரை இன்னொரு பிரதேசத்துக்கு இடம் மாற்றுவதுதான் அவருக்குரிய தண்டனையாக இருந்தால் அதில் எந்தவித பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் உண்மையாக நெடுந்தீவு, மருதங்கணி, நெடுங்கணி போன்ற மக்களுக்கு தான் திறமை வாய்ந்த அரசு அதிகாரிகள் தேவை. மிகவும் கஷ்டமான பிரதேசம், அபிவிருத்தியின் தேவைப்பாடு உள்ள பிரதேசம். அங்கு இந்த ஊழல் பெருச்சாளிகளை தள்ளிவிட்டால் அந்த பிரதேசம் இன்னும் அதிகமாக விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் இந்த 13ஆம் திருத்தம். நிர்வாகத்துறையிலையும் சரி, வைத்தியத்துறை அந்த துறைகளையும் சரி, உயர் பதவிகளில் இருக்கிறார்களுடைய அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் அதுக்கு கீழே இருக்கிற நிர்வாக அலகுகள் கட்டுப்படுத்துது என்று சொல்லிடணும். இதையே சுயாதீனமாக இயங்குறத
கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறேன். இது எந்த அளவுக்கு தூரம் சொல்லுங்க? ஆமாம், 87ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி நாங்கள் 29ஆம் தேதி கிட்டடி திகதியில் நிற்கின்றோம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அந்த இலங்கை இந்திய உடன்படிக்கையின் கீழ் வடகிழக்கு மாகாணங்கள் தற்காலிகமாக இணைக்கப்பட்டு நீண்ட காலம் அது 87லிருந்து 2006 வரை 19 வருடங்கள் வடகிழக்கு மாகாணம் இணைந்ததாக இருந்தது. அப்பொழுது மாகாண சபை ஒரு அதிகாரம் மிக்க அலுவலாக இருந்தது. அதாவது பிரதி போலீஸ் மா அதிபர், அரசாங்க அதிபர் இவர்கள் யாவரும் மாகாண முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த மாகாண சபை நிர்வாக இலகை கடுமையாக எதிர்த்து ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய அமைச்சரவையில் போர்க்கொடி தூக்கியவர்கள் மூவர். ஒருவர் பிரேமதாசா அப்போதைய பிரதமர், காமினி திசாநாயக்கா, லலிதா துலத்மதி. இந்த பிரேமதாசா துரதிருஷ்டவசமாக 88ஆம் ஆண்டு இறுதியில இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அண்மித்த காலத்தில் தான் வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு தேர்தல் நடந்தது. வடக்கில் நடத்த விடாமல் போவோம், அது பெரிய கதை வேண்டாம். அந்த மாகாண சபை 88 இறுதியில இயங்க தொடங்கினது. 90ஆம் ஆண்டு ஜனவரியில யாழ்ப்பாணத்திலிருந்து இந்திய படையினர் வெளியேறினார்கள். 90ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் திருவோணமலையிலிருந்து வெளியேறி முழு இந்திய படையினரும் வெளியேறினார்கள். வெளியேறிய போது வரதராஜ பெருமாள் தமிழீழ பிரகடனம் செய்துவிட்டு வெளியேறினார். திருவோணமலையில் வைத்து தமிழீழத்தை பிரகடனம் செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர் அப்படியே கப்பல்ல பிளேன்லயே போயிட்டார் இந்தியாவுக்கு. அப்ப பிரேமதாசா பார்த்தார், இந்த வடகிழக்கு மாகாண சபையை ஆளுநர் அதிகாரம் மிக்கவராக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரும்பான்மை, அப்பொழுது உயர் நீதிமன்றம் அவருடைய சொல்லுக்கு வியாக்கியானம் செய்தோ சாதாரண பெரும்பான்மை மூலம் ஆளுநரை அதிகாரம் மிக்கவராக மாற்றும். பிரேமதாசா ஆளுநரை அதிகாரம் மிக்கவராக மாற்றி அவர் செய்த வேலை வடக்கு கிழக்கு மாகாண சபை கிளைத்து விட்டு இப்படியே இருக்கும் பொழுது 92ஆம் ஆண்டு என்ன செய்தார் என்றால் 92ஆம் ஆண்டு 88ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் முதலமைச்சரும் பிரதி போலீஸ் மா அதிபரும் மாகாண முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்ற அந்த அதிகாரத்தை நீக்கிய பின்னர் இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையோ அதுக்கு பிறகு வடக்கு மாகாண கிழக்கு மாகாண சபை ஏனைய மாகாண சபையிலோ முதலமைச்சருக்கு கீழே அரசாங்க அதிபரும் பிரதி போலீஸ் மா அதிபரும் கட்டுப்படாத தன்மை வந்த பொழுது ஒரு முள்ளந்தண்டற்ற ஒரு அதாவது ஆரோக்கியம் இல்லாத ஒரு அரசு நிர்வாக அமைப்பாக வந்தது. இப்பொழுது அரசாங்க அதிபர் மாகாணத்தினுடைய மாவட்ட வைத்தியசாலையோ ஆதார வைத்தியசாலையோ பிரதேச யாரையும் தலையிடலாம். அரசு அதிபருக்கு கீழ்தான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்கின்றது. அதில் ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சரோ அரசாங்க கட்சி ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்களோ தலைவராக இருக்கின்றது. ஆளுநரும் இனத்தலைவராக இருக்கின்றனர். அப்பொழுது இந்த மாகாண முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை இந்த அரசாங்க அதிபர்கள் கணிசம், அதாவது அரசு அதிபருக்கு கட்டுப்பட்டவர்களாக இவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். இதனால் இந்த மாகாண சபைகள் அதிகாரமற்ற ஒரு டம்மி அமைப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றன. மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு வடமாகாண பணிப்பாளரை மத்திய அரசாங்கம் நினைத்தவாடி நியமிக்கலாம். ஒரு இடமாற்றத்தை மாகாண வைத்தியசாலைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கலாம் என்ற ஒரு குழப்பமான முரண்பட்ட நிலைகளில் வந்து இந்த போராட்டத்தின் மூலம் கிடைத்த மாகாண சபையும் அதன் கிடைத்த அதிகார பரவலாக்காமலும் ஒரு கேள்விக்குறியான அமைப்பாக மாறிவிட்டன. வடக்கில் திணைக்களங்கள் ரீதியில ஏற்படுற உட்பிரச்சனை என்று சொல்லலாம். அலுவலகங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் இதை பொதுமக்கள் மயப்படுத்துவதால என்னென்ன தீங்கான விளைவுகள் ஏற்படும், என்ன நன்மை? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் கேள்வி எழுப்பலாம். கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள், சரியான விடை கொடுத்திருக்கின்றார்கள், அரைங்குறையமான விடை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நடவடிக்கை என்ற ரீதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நிவாரணம் சரியாக வழங்கப்படவில்லை. நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? பொதுமக்கள் ஒரு திணைக்களத்துல நடக்கிற ஒரு பிரச்சனையை ஊழலா இருக்கலாம், அதிகார துஷ்பிரயோகமா இருக்கலாம், இந்த விஷயங்களை பொதுமக்களுக்கு கொண்டு போய் பொதுமக்கள் முன்னிலையில தான் தீர்க்க வேண்டுமா? பொதுமக்கள் வைத்தியசாலை என்ற அமைப்பு நேரடியாக பொதுமக்களுக்குரியது. பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் அதில் தலையிடலாம். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக நடைமுறை, தாபன நடைமுறை, நிதி நடைமுறைகளை பொதுமக்கள் எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். அதனை ஊடகங்கள், அதாவது பல ஊடகங்களுக்கு இன்று வரைக்கும் பிரதேச சபை என்றால் என்ன, பிரதேச செயலகம் என்றால் என்னென்று தெரியாது எல்லாமே. அவர்கள் இன்னென்று பொதுமக்களுக்கு சரியா வியாக்கியானம் செய்ய போகின்றார்கள் இந்த பிரச்சனை என்னென்று சொல்லி. அதனால் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் பொதுமக்களுடைய இலங்கையில ஒவ்வொரு 12 பொதுமக்களுக்கும் ஒருவர் அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கின்றார்.
ஆகவே பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் எடுக்கின்ற அரசு அதிகாரிகளின் பொறுப்பு குரல் நிச்சயம் தேவையானது. ஆனால் பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை தெரிய வேண்டும். அவர்கள் மயப்படும் பொழுது இது பொதுமக்கள் என்ற போர்வையில் சில தீய சக்திகள் வந்து இந்த பிரச்சனையை வேறொரு திசை மாற்றி பிரச்சனை பரிணாமங்களை நீத்து போக செய்யலாம். அடுத்தது காலம் செல்ல செல்ல இந்த பிரச்சனை இந்த சரியான வடிவத்தை அடையாமல் அது கேள்வி. உதாரணத்துக்கு ஒரு விபத்து நடக்கின்றது. விபத்தில் 5 பேர் இறக்கின்றனர், 4 பேர் படுகாயம். 5 பேர் இறப்பு, 4 பேர் படுகாயம் என்று பத்திரிகையிலே ஊடகங்களிலே பெரிய செய்தியாக இருக்கின்றது. அந்த 4 பேரும் மெல்ல மெல்ல அடுத்த கிழமை இறந்து போனால் அது செய்தியாக வராது. அப்ப அந்த செய்தியின் ஃபெலோ தொடர் தன்மை என்பது ஊடகங்களில் மிக வறுமையாக உள்ளது. செய்தியை விளங்கிக் கொள்கின்ற தன்மை என்பது மிக வறுமையாக உள்ளது. ஒரு அரசு உத்தியோகத்தர் எந்த அளவு தூரத்துக்கும் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயற்படுகிறது. அரசு உத்தியோகத்தர் தனக்கு வழங்கப்பட்ட பதவி, உதாரணத்துக்கு நான் மாவட்ட சமூக சேவை அலுவலராக கிளிநொச்சியில் இருந்தேன். இருக்கும் பொழுது எங்களுடைய மாகாண சபையினுடைய நிதிகள் அது சரியான முறையில் சென்றடைகின்றதா, அது எங்களுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக நாங்கள் என்னென்ன பணிகளை செய்கின்றோம், திணைக்கிழமை எங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்ய போனால் அவரோட இணைந்து செய்யுங்கள் என்று ஒரு பயிற்சி வகுப்புகள், ஒரு தொடர் கருத்தரங்கள் ஊடாக எங்களை வழிகாட்டுவார்கள். நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில் செய்யலாம். தற்துணிவு அதிகாரம். இப்ப நான் என்னுடைய அனுபவத்தில் அந்த பிரதேச செயலகத்தை குறிப்பிட மாட்டேன். நான் வேலை செய்த பொழுது ஒரு முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு ஒரு பொதுமக்களுக்கு உதவ சென்ற ஒருவர், முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு படுக்கை, 4 பிள்ளைகள், ஒரு அரசார்பற்ற நிறுவனம் வீடு கட்டி கொடுத்து விட்டது. நெருக்கமான குடியிருப்புள்ள இடம், 2 பிறப்பு காணியில் வீடு, மெலசெல கூடம் இல்லை. அவர்கள் பகல் பொழுதில் மெலசெல்லாம் கழிக்கின்ற உபாதை வந்தால் அதை அடக்கி கொண்டிருப்பார்கள், அல்லது எங்கேயோ ஒரு தொங்கல்ல போய் இருந்து போட்டு சில மக்கள் கண்டா பேச்சு பண்ணியோ, பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகள் 12, 10, 8 வயது அவர்களுக்கு மெலசெல கூடம் இல்லை, வந்து அழுதார்கள். அந்த பிரிவு கிராம அலுவலர் கேட்டேன், ஓம் கஷ்டம், சரி அவர் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ. அடுத்த நாள் வீட்டை போனேன். அவங்க கடுங்காற்றால கூரை சேதமடைந்தது. தற்செயல் நிவாரணம் கொடுக்கறதுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கலாம். இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்டாக கொடுங்கோண்டு அவை எழுதி கொடுத்துச்சுனா விதானியார் டைரியில் எழுதி போட்டு அதிൻ്റെ ஃபோட்டோ காப்பியும் தந்து SSB 8 சொல்லி சொல்கிற அந்த படிவம் 20,000 ரூபாய் போட்டோம். அங்கவீனமற்றோர் தேசிய செயலம் மத்திய அரசாங்கம் அவர்களிடமிருந்து ஒரு 10,000 ரூபாய் சுயதொழில் எடுத்தேன். எங்களுடைய வடக்கு மாகாண சமூக சேவை திணைக்களத்திலிருந்து 15,000 ரூபாய் சுயதொழில், 7,500, 7,2 கட்டம், 20,000 ரூபாய் தற்செயல் நிவாரண கொடுப்பனவு. உண்மையாக கூரை சேதமடையவில்லை, சேதமடைந்தது என்று சொல்லி இங்கு மெலசெல கூடம் அமைப்பதற்காக அங்கவீனமற்ற சுயதொழில் 10,000, இங்கு மாகாண சபை 20, 10, 15, 45,000 ரூபாவில் நான் மெலசெல கூடம் கட்டி கொடுத்து விட்டேன். இதைத்தான் நான் என்னுடைய தற்துணிவு அதிகாரம் என்று எனக்கு தெரிகின்றது. இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நெளிவு சுழிவுகளுக்குள்ளால் ஓடி மக்களுக்கு இந்த இப்படியான விடயங்களை நாங்கள் நிறைய செய்யலாம். உதாரணத்துக்கு கிளிநொச்சியில மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தில் இருந்த பொழுது திணைக்களத்தாளர் சுற்றுநிறுவனம் அனுப்பினார்கள், முதியோர் ஆன்மீக பயணம் என்று இந்த ஏழ்மையில உழலுகின்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று. ஒரு காசும் அரசாங்கம் தரவில்லை. நான் என்ன செய்தேன், ஒரு கிராம விருத்தி சங்கத்தை காலமை சாப்பாட்டுக்கு ஒழுங்கு பண்ணினேன். திருவோணமலையில உள்ள ஒரு கோயில மத்தியான சாப்பாட்டுக்கு ஒழுங்கு பண்ணினேன். பஸ் காசை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷத்துல 35 ப்ரோக்ராம் செய்தோம். அப்ப அந்த பட்ஜெட்டை இதுதான் தற்துணிவு. திணைக்களம் காசு தரவில்லை, தரக்கூடியவர்களிடமிருந்து நேர்மையான முறையில் ஒருங்கிணைக்கிறார். இப்படியாக நிறைய செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் பல பேருக்கு அரசாங்க உத்தியோகம் என்பது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட உத்தியோகம். செய்த என்ன செய்யாட்டிக்கு என்ன, எங்களுக்கு சம்பளம் பெறும். இந்த அலட்சிய போக்கை நீக்கி இருக்கின்ற அதிகாரத்தை நெளிவு சுழிவுகளுக்குள்ளால் ஓடினால் பொதுமக்கள் நிறைய சேவைகளை பெறுவார். இப்போ சார் வைக்கப்படுற விமர்சனங்கள்ல முக்கியமானது இந்த கிழக்குல இருக்க தமிழ் நிர்வாகிகள் வந்து சரியான ஆளுமை இல்லாதார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது உண்மைதானே? இல்லை, இந்த ஆளுமை இல்லாதவர்கள் என்று சொல்வதை விட ஆளுமை உள்ளவர்கள் இருக்கின்ற நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் நேர்மையாக அணுகின்றார்கள். குறுக்கு வழியால் போகின்றவர்கள் குறுக்கு வழியால் அணுகின்றார்கள். சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களை காப்பாற்றுகின்றார்கள். சில பேர் பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கணும் என்பதற்காக களத்தில் இறங்குகின்றார்கள். இது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அடுத்ததாக 30 வருஷ யுத்தத்தில் துப்பாக்கி முனையின் முன் மௌனமாக இருந்து மௌனமாக இருந்த பழக்கம் இப்பொழுது சுதந்திரம் பொது வெளியில் வந்த பொழுது இப்பொழுதும் மௌனமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் பல துப்பாக்கி முனைகளுக்குள் பணியாற்றிய ஒரு காலம் இருந்தது.
நான் 95ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சமூக சேவை உத்தியோக நேர்முக பரீட்சைக்கு திருவண்ணாமலைக்கு சென்றுவிட்டு வவுனியாவில் இறங்குகின்றேன். ஸ்ரீதரன் என்று ஒரு சமூக சேவை உத்தியோகரை வவுனியாவில் முகாம் பார்த்து விட்டு வரும்பொழுது கழுத்தறுத்து கொலை செய்கின்றார்கள். எப்படி இருக்கும் எங்களுக்கு? உத்தியோகத்துக்கு நேர்முக பரீட்சைக்கு போயிட்டு இஞ்சால யாழ்ப்பாணம் வாரதுக்கு வவுனியால நிற்கிறோம். எங்களுடைய அந்த ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தோட அப்போ அந்த அந்த அச்சுறுத்தல், கொலைகள் இப்படியான விடயங்களாக அவர்கள் ஆளுமை குறைவாக இருக்கலாம். பலவிதமான நெருக்கீடுகள் வரும் பொழுது ஏன் எங்களுக்கு பிரச்சனை, தந்த பணியை செய்து விட்டு போகலாம், அந்த வகையில் ஆளுமை இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது, இது ஒரு சுயநலம் சார்ந்த சமூக அமைப்பிலே நிறைய பேர் உருவாகின பொழுது நான் செய்து எனக்கு சிலையா வைக்க போன்றார்கள். போகும் பொழுது வெறும் பையோட தானே போவேன், இருக்க மட்டும் ஏதோ செய்து போட்டு போவோம், எங்களுக்கு ஏன் ரிஸ்க் எடுத்து வேலை, இப்படி பலவிதமான காரணங்களால் அந்த ஆளுமை குறைவாக உள்ள இருக்கலாம். மற்றது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறது வந்து எங்களுக்கு தமிழர்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலைன்னு சொல்லி, இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இதை நான் முழுசா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சிங்களவர்கள் வந்து சிங்களர்கள் துணிச்சல டக்குன்னு முடிவெடுப்பினோம். ஏன்னா அவேண்டிய ஆக்கெல்லாம் நாங்கள் தலைவர்களாக இருக்கணும். அடுத்தது சிங்கள ஆக்கள் ஒரு பழக்கம் இருக்கேன் என்றால் சட்டத்தை மீறி உதவி செய்வாங்க. நான் வவுனியா அரசாங்க அதிபரும் மென்னர் அரசாங்க அதிபரும் சிங்களவர். இப்போ வவுனியாவுக்கு தொடர்ந்து சிங்கள அரசாங்க அதிபராகவே வந்து விட்டார். அது நம்ம திருவோணமலை போல் எழுதப்படாத சட்டமாக இருந்து விட்டு போகிறது. வவுனியா மென்னர் அரசாங்க அதிபர்கள் சிங்களவர்களாக இருந்த பொழுது யாழ்ப்பாண தமிழ் பிராந்திய பத்திரிகைகள் கேரசரமாக எழுதிய பொழுது ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு நான் சொன்னேன், 5 மாவட்ட அரசாங்க அதிபர்களையும் சிங்களவர்களாக போட்டு வடக்கில் உள்ள 34 பிரதேச செயலாளர்களையும் சிங்களவர்களாக அரசாங்கம் நியமிக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தாறுமாறாக எழுதுவீர்கள். ஒரு 3 மாதம் கழித்து பொதுமக்களிடம் போய் கேளுங்கள், இந்த சிங்கள ஐயான் எல்லாம் சீரல் சினப்பில்லை, சட்டத்தை மீறி ஏதோ உதவி செய்கிறார், அவுட்லைன் சட்டத்துக்கு வெளியில போய் உதவி செய்கிறார், எங்களுக்கு இனிமேல் தமிழ் ஐயா வேண்டாம், தமிழ் ஐயா மேர் கதைக்க மாட்டினாம், சிறு சின்னப்பினம் கத்தவினம், இந்த சிங்கள ஐயா மேர் கோபம் பெறுவதில்லை, நல்ல ஐயா மேர் இப்படி சொல்வார்கள் என்று நான் சொன்னேன். நான் சொல்வதற்குரிய காரணம், என்னுடைய முதல் நியமனம் கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கள முஸ்லீம் பிரதேச செயலாளர்கள் அரசாங்க அதிபர்களுடன் கூடுதலாக பழகியிருந்தேன். ஒரு மென்மை போக்கில் ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனையை சாத்தியமான வழியை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு இரக்க சுபாவம் இருக்கிறபடி அவர்களை விரும்புவார்கள். அப்ப எங்களுடைய தமிழாக்களே துரதிர்ஷ்டவசமாக அந்த இரக்க சுபாவம் என்பது குறைவாகவும் சட்டத்தை பிடித்து என்னென்று தடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம் என்று நினைப்பவர்கள் கூடுதலாக வந்தது எங்களுடைய துரதிர்ஷ்டம். ஒரு நிர்வாகத்துக்கு சட்டம் முக்கியமா அல்லது இந்த மாதிரி மனிதாபிமானம் தான் முக்கியம்? சட்டம் முக்கியம். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு மெலசல கூட கட்டி கொடுத்த கதை, முதியோர்களை ஆன்மீக பயணத்துக்கு அரசாங்க ஒரு சதம் இல்லாமல், அதுபோல் சட்டத்தை பின்பற்றி சட்டத்தால் தண்டிக்கப்படாத வகையில் நாங்கள் சட்டத்துக்கு அங்கால் இன்னென்று போகலாம் என்று சிந்திக்க வேண்டும். எனக்கு அந்த ரோல் மாடல் நான் அவர்கள் சிங்களம் மற்ற நான் திருவண்ணாமலை பட்டினம் சூழலும் பிரதேச செயலகத்திலும் 2 தடவை பதில் கடமை ஆற்றினான். வேலும் மயிலும் பிரதேச ஐயா இருந்தவர் இறந்து விட்டார். அவர் அப்படித்தான். நான் எனக்கு அந்த ரோல் மாடலாக முதல் வாய்த்தவர்கள் எல்லாம் அப்படி வாய்த்தபடியால் நான் அப்படி கூடுதலாக சிந்தித்தபடியால் எனக்கு சட்டத்தை ஒரு வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு அதை மீறி செய்கின்ற ஒரு துணிச்சல் வந்தது. நீங்க இப்ப குறிப்பிட்ட இந்த தத்துணிவை சிங்களாக்கள் எப்படி எடுத்துக்கொள்றாங்க? அவங்க தங்கிட்ட நாங்கள் ஆளுறையினம், அவங்க சொல்ற மாதிரி அப்பே ரட்ட அப்பே ஜனதாவை அப்பே பாஷாவை, எங்களுடைய மொழி எங்களுடைய மக்கள் எங்களுடைய நாடு. அவர் ஒரு மேலதிகாரியாக ஒரு சிங்களவரான் இருப்பார், ஒரு அமைச்சராக சிங்களவரான் இருப்பார், ஜனாதிபதியாக ஒரு சிங்களவரான் இருப்பார். இப்போ அவர்களுக்கு அங்கே தண்டிப்பதற்கான வாய்ப்பில்லை, களவெடுத்தாலும் தண்டிப்பதற்குரிய வாய்ப்பில்லை, சட்டத்தை மீறி உதவி செய்தாலும் தண்டிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் எங்களுடைய ஆக்கள் இதுக்கு இவ்வளவு பயப்படுகிறோம்? எங்களுடைய ஆக்கள் துணிச்சலாக இருந்தவர்கள். அரசியல் அழுத்தங்கள், சில நேர்மையற்ற அரசியல்வாதிகளுடைய அழுத்தங்கள் ஊடாக, மற்றது அவர்கள் என்னென்றால் இந்த முதல் சொன்னது போல் எங்களுடைய ஒரு ஓய்வு பெற்ற அரசாங்க அதிபர் அடிக்கடி சொல்லுவார், அவர்கள் 30 வருடமாக துப்பாக்கி முனையின் மேல் மௌனமாக இருந்து பழகினவர்கள் பிறகு மௌனமாக இருக்கவே பழகிவிட்டார்கள் என்று சொல்லுவார். குறிப்பாக விடுதலை புலிகள் இருந்த காலத்துல அரச நிர்வாகம் கூட இவ்வளவு ஊழல் மிக்கதாக இருக்கு. அவர்கள் தமிழீழ நிர்வாக சேவை என்ற ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த ஒவ்வொரு பிரதேச அமைப்புகளிலும் அவர்கள் பார்த்தபடியால் அப்படி சொல்லப்படுகின்றது. இது என்னென்று சொல்வது, ஆனாலும் எங்களுடைய ஆக்கள் நெருப்புகளால் பெட்ரோல் கொண்டு போன மாதிரி அவர்களை சுற்றின ஆட்களும் இருக்கின்றார்கள் எனக்கு தெரியும். வடமாகாணம் வந்து அநேகமான காலங்கள்ல ஊழல்ல பெயர் போனதில்லை. ஆனா இப்ப ஊழல் மாஃபியான்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல நடக்குது. இல்லை, இதுல இப்போ மாஃபியா ஊழல்ன்றது மருத்துவத்துறை சார்ந்த
குற்றச்சாட்டாகத்தான் பெருமளவில் முன்வைக்கப்படுகிறது. இந்த அரசு அதிகாரிகளை எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லுகின்றார்கள். நான் கேட்கின்ற முதலாவது கேள்வி, இவ்வளவு வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, இத்தனை 1000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, இவ்வளவு போருக்கு பின்னர் பாடசாலைகள் திருத்தப்பட்டிருக்கின்றன, குளங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன, வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மின்சார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அரசாங்க உத்தியோகர் எல்லாருமே வினைத்திறனற்று, கள்ளர், சோம்பேறி, அக்கறையின்மை, வந்த நிதியை திரும்பி போக விட்டார்கள். இவ்வளவு நடந்திருக்கின்றது. அதில் எங்களுக்கு கிடைத்த ஒரு சாபக்கேடு என்னென்றால், மேலதிகமான அபிவிருத்தி உத்தியோகர்கள் என்ற பெயரில் பட்டதாரிகளை மேலதிகமாக நியமித்து அவர்களுக்கு ஒரு பிரதேச இலை பிரிவுக்கு நான் சென்றேன். 15 பேர் இருக்கின்றார்கள் பட்டதாரிகள். பிறப்பிறப்பு விவாக பதிவாளர் பிரிவுக்கு 4 பேர் காணும். அவர்கள் ஒன்றும் செய்யலாது. அங்கிருந்து பட்டதாரிகள் அள்ளி இறக்கிக்க, சரி இதில் ஒரு 10 பேர் இருக்கும், இதில் ஒரு 5 பேர் இருக்கும், இதில் 15 பேர் இருக்கும், இதில் 20 பேர் இருக்கும். முன்பு ஒரு கிராமத்திற்கு ஒரு கிராம சேவர் தான் இருந்தார். இப்பொழுது ஒரு கிராமத்துக்கு கிராம சேவர், சமுத்தி உத்தியோகத்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர். அதை விட கைதடி 2 வட்டாரம், பிரதேச 2 வட்டார உத்தியோகத்தர்கள், 3 கிராமத்திற்கு ஒரு வட்டார உத்தியோகம். அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு மீறி ஆட்களை இறைத்து அவர்களுக்கு வேலை என்ன செய்வதென்று தெரியாமல், வேலையை சரியா சொல்லிக் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது இந்த அரசு துறை தொடர்பான குற்றச்சாட்டு இருக்கின்றது. மருத்துவத்துறையில் உள்ள பிரச்சனை என்னென்றால், அவர்கள் கொழும்பு மையமாக டாக்டர்மாரை பார்த்து சிந்திக்க பழகிவிட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு வேண்டும், கொழும்பில் ஒரு வீடு வேண்டும். யாழ்ப்பாணத்தில் போறதுக்கு ஒரு நார்மல் கார், கொழும்பு போன்ற தூரடங்களுக்கு போறக்கூடிய ஒரு ரேசிங் கார், தனக்கு ஒரு கார், மனைவிக்கு ஒரு கார், கொழும்பிலே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டணும். இப்படி தேவையில பெருக்கி கொண்டு போய்க்க அதுக்குரிய பண மீட்டலுக்கு பொதுமக்களை பலிக்கடாவாக்கினது விளைவு. இன்றைக்கு அர்ச்சுனாண்ட பிரச்சனை சொல்லுவேன். அர்ச்சுனாண்ட பிரச்சனை, அர்ச்சுனா வெளிக்கொண்ட விதம் சரியா பிள்ளையாண்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், மருத்துவத்துறை சார்ந்த அதிருப்திகள் பிரம்மாண்டமாக வெடித்திருக்கு. அந்த வெடிப்பின் ஒரு நாயகனாக அர்ச்சுனாவை ஊடகங்கள் அடையாளப்படுத்திருக்கின்றது. அர்ச்சுனா எந்த அளவுக்கு நிரூபிக்க போகின்றார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் பிரச்சனை இருக்கின்றது என்றது உண்மை. இன்னொரு பிரச்சனை, மருத்துவத்துறையில் உள்ள எல்லோருமே அக்கறையின்மை, திறமையின்மை, மாஃபியா என்றால் வைத்தியசாலைக்கு போன்ற 3/4 பேர் பிணமாகத்தான் வர வேண்டும். அப்படி இல்லை, 1000ல் ஒரு தவறு நடைபெறுகின்றது. அது ஏதோ ஒரு தவறு, அதுக்காண்டி தவறை நியாயப்படுத்தவில்லை. இதுதான் உள்ள பிரச்சனை. இந்த வடமாகாணத்தின் அரசு நிர்வாகத்துறையை மேலும் வினைத்திறனாக மாற்றுறதுக்கு என்ன செய்ய வேணும்? வடமாகாணம் முன்பு இப்ப சிங்கள அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய தமிழர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்தவர்கள் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலேயும் பெரிய பதவிகளில் இருந்த பொழுது நாடு வினைத்திறனாக இருந்தது. அதாவது சில பேர் இந்த மிளையாக கட்டி கொண்டு வந்தாக்கள் இருக்குன்னா அங்கிருந்து பிள்ளைங்க வேலைக்கு கொண்டு வந்து வச்சிருந்தால் வறுமையில உள்ள பிள்ளை தான் வேலைக்கு வந்தது. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு எதிரான ஒரு துவேஷம் ஒன்று கக்கப்படுகிறதுக்கு காரணம் இப்படியான சில விஷயங்கள் இருக்கு. சிங்கள உயரதிகாரிகள், ஓய்வு பெற்றவர் சொல்வார், உங்களுடைய யாழ்ப்பாணத்தவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள், மனச்சாட்சிக்கு பயந்தவர்கள், பாவ புண்ணியத்துக்கு பயந்தவர்கள். இவர்கள் பதவியில் இருந்த பொழுது இலங்கை நல்லாகத்தான் இருந்தது. இந்த ஜிஆர் ஜெயவர்தனா, சிறில் மத்தியு போன்றவர்கள் தலையெடுத்ததன் பின்னர் திட்டமிடப்பட்டு எல்லாரும் ஓரங்கட்டினவர்கள் இவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடினார்கள். இவர்கள் எப்பொழுது அரசு நிர்வாகத்துறையை விட்டு ஓடினார்களோ அப்பொழுது இருந்து இலங்கையின் நிர்வாகம் ஊழல், மோசடி, சீர்கேடுகளால நிறைய தொடங்கிவிட்டது. ஆகவே இந்த வடமாகாணம் என்பது ஒரு சிறந்த கட்டமைப்பாக இருந்தது. ஒப்பீட்டு அடிப்படையில் இனி 8 மாகாணங்களோட ஒப்படைக்க வடமாகாணம் அவ்வளவு மோசம் என்று நான் சொல்ல மாட்டேன். அதன் வீதம் முதல் 5% என்றால் இப்பொழுது 8% அல்ல 10% என்றால் 15% என்று அதிகரித்துள்ளது. 100% அரசு அதிகாரிகளும் ஊழல் அல்ல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, நாங்கள் முதல் முறையாக இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்றதால அது எங்களுக்கு பிரம்மாண்டமான தெரியும். இதுல ஒரு விஷயம் என்னென்றா, இப்ப என்ன நடக்குது, ஊடகங்களுக்கு செய்தி பஞ்சம். முந்தைய என்ன, தகர்க்கப்பட்ட முகாம்கள், அள்ளப்பட்ட ஆயுதங்கள், கொல்லப்பட்ட படையினர்கள். இது ஒரு பரபரப்பான நியூஸ். ஒரு கிரிக்கெட், ஒரு மனித உயிர்களை கொலை செய்து 2 பகுதியும் ஒரு நாட்டை காக்குறதுக்கு, தனி நாட்டை மீட்கிறதுக்கு. இப்ப அந்த நியூஸ் இல்லைன்னு இப்படியான நியூஸ்கள் எல்லாம் பெரிய ஹைலைட் நியூஸா மாறிட்டுது. உதாரணத்துக்கு இந்த என்ன சில நியூஸ்களை பார்க்க எனக்கு சிரிப்பா இருக்கும். ஒரு வியூஸ், அதாவது வாசகர்களை கவர்றதுக்காக ஒரு போலியான தலையங்கத்தை போட்டு உள்ளுக அந்த இணைய பக்கத்துக்கு இழுக்கிற பழக்கங்கள் இருக்கு. அந்த பரபரப்பால வந்த விளைவுதான் ஒழிய அவைக்கு யுத்தம் நடந்து யுத்தத்துக்குள்ளால வர பரபரப்பு செய்தி இல்லாமல் போனது கவலை. இதுதான் உள்ள விஷயம். இதுல வெறுமனை ஊடகங்களை மட்டும் குற்றச்சாட்டிட்டு போகல, நிர்வாக தவறுகள் நடக்குது. நிர்வாக தவறு நடக்கின்றது. நிர்வாக தவறை நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கொண்டு போகலாம், உரிய திணைக்களத்துல முறைப்பாடு செய்யலாம்.
மனித உரிமை அரசு திணைக்களமாயின் மனித உரிமை ஆணைக்குழுவில் போய் முறைப்பாடு செய்யலாம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போய் முறைப்பாடு செய்யலாம். நான் வாழுகின்ற பிரதேசத்தில் திருவம்பாவை பூசை காலத்தில் 2:30-3 மணிக்கு ஸ்பீக்கர் கட்டுவார்கள். நான் சொல்லி பார்த்தேன். போலீஸுக்கு முறைப்பாடு செய்ய அவர்களும் சரியாக இல்லை, போலீஸ் மாதிபருக்கு முறைப்பாடு செய்ய அங்கிருந்து ஆர்டர் வந்தது. இப்பொழுது திருவம்பாவை வந்தால் அந்த 10 நாளும் 5 மணிக்கு மேலே நான் சத்தங்களாது கிட்டத்தட்ட இந்த ஊரை திருத்திட்டேன். அதுக்காக சில பேரை பகைத்துள்ளேன். அப்படியாக அரச நிர்வாகத்தில் உள்ள சட்டங்கள் நடைமுறைகள் ஊடாக நாங்கள் ஒரு சமாதானமான அமைதியுள்ள நேர்மையான சமூகத்தை பெருமளவு கட்டமைக்கலாம். அதற்கு மினக்கிடுவதில்லை. ஸ்மார்ட் போனில் சுரண்டுவதற்கும் தொடர் நாடகங்களை பார்ப்பதற்கும் பம்பு பார்ப்பதற்கும் கோயில் குளம் என்று திரிவதற்கும் மினக்கடுகின்ற சமூகத்தில் நாங்கள் இன்னண்டு சமூக கட்டமைப்பை உருவாக்குறதுக்குரிய ஆளுகளை கண்டுபிடிக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சம்பவத்தை சொன்னீங்க, இந்த ஸ்பீக்கர் கட்டுற பிரச்சனை. இது மாதிரி எல்லாருக்குமே இந்த சட்டங்கள் இருக்கு, இதை இப்படி கையாளலாம் என்ற விழிப்புணர்வு இல்லை. இப்படி உங்களை போல பொதுமக்களை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்? இது ஒரு விஷயம் என்னண்டா, நான் இதால பகதேடினது இருக்குது. குறை சொல்லி என்னுடைய மனைவிக்கு வீட்டில் வந்து பேசியிருக்கிறேன். நாங்கள் பரம்பரை எப்படி தெரிஞ்சுன்னா இவர் என்ன உங்களுடையவர் இப்படி வந்து செய்கிறாரண்டு. என்னுடைய மனைவி பேசும் பொழுது நான் சொன்னேன், திருவம்பாவை ஒரு நாள் என்றால் பொறுக்கலாம், 10 நாள் இந்த சமூகம் திருந்த வேண்டும். நான் ஒரு 1-2 வருடம் போராடி திருத்தி விட்டேன். அதுபோல ஒரு தன்னிச்சையாக சமூகம் குறித்த அக்கறை IGP போலீஸ் அதிபருக்கு தகவல் தெரிவியுங்கள் என்ற ஒரு பக்கம் இருக்கின்றது. இந்த வாகனங்கள் வந்து என்னுடைய நண்பர் ஈசன் தொழில் வழிகாட்டல் ஆலோசனர் இறந்தார். ஒரு டயர் தேய்ந்த வாகனம் டிப்பர் வந்து 3-2 டயர் காத்து போய் அடிச்சு அவர் நெஞ்சு அடியில் இறந்தார். கோப்பாய் கைதடி பாலத்தடியில. ஒரு இளங்குடும்பம், மனைவி உத்தியோகம் இல்லை, இவ்வளவு பெரிதாமன் இல்லாம. அப்பொழுது நான் போலீஸ் அதிபருக்கு ஒரு இமெயில் அனுப்பினேன். இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து வாகனங்கள டயர் கண்டிஷனை வடிவா பார்த்துருந்தது நடந்திருக்காது. அப்புறம் எனக்கு போலீஸ் அதிபர் திணைக்களத்திலிருந்து டெலிஃபோன் வந்து நீங்களா கம்ப்ளைண்ட், நான் தான் கம்ப்ளைண்ட். அப்புறம் அவர்கள் இப்பொழுது ஆர்டர் பண்ணி டயர் தேய்ந்து வழுக்கும் தன்மை உள்ள வாகனங்கள் எல்லாத்தையும் மறித்து ஃபைன் அடிக்கின்றார்கள். இது போல ஒரு விழிப்புணர்வு பெற்ற கட்டமைப்புகளை கிராமிய மட்டங்கள்ல வாசியசாலை, கோயில், கிராம அபிவிருத்தி சங்கங்கள், முந்தி சமூகத்தில சேவை செய்பவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது களவெடுப்பவர்கள், பிரச்சனைக்குரியவர்கள்லாம் இந்த பொது அமைப்புகளில் பூந்து இதன்றார்கள். அப்ப ஒரு புதிய தலைமுறைக்கு உரிய வழிகாட்டலை நாங்கள் செய்வதற்கு இந்த கிராம மட்டத்தில் உள்ள அமைப்புகள் ஊடாக செய்தால் சரியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்க, இந்த ஊடகங்கள் இது குறித்து வெளிச்சம் போட்டு காட்டலாம், இப்படி விண்ணப்பிக்கலாம், இப்படி முறைப்பாடு செய்யலாம், இப்படியாக தடுக்கலாம் என்று நீங்கள் அதனை ஃபோக்கஸ் பண்ணாமல் பரபரப்பூட்டுவதும் நிறைய பார்வையாளர்கள் உள்வரக்கூடிய செய்திகளை நோக்கி போனீர்கள். நீங்கள் அந்த சமூக பொறுப்பை நடந்தால் நிச்சயமாக பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு இருக்கின்ற சட்டத்தை வைத்துக்கொண்டு மக்களை முன்னேற்றலாம், நன்றாக வாழ வைக்கலாம்.